நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களிலே தேவன் நம்மை பெருக பண்ணுகிறவர் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டு நாமும் பொறுமையோடு அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1, ஆண்டவர் தனிமையானவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். 2, தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். 3, தமக்குரியதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். தமக்குரியதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். 1, தனிமையானவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். 2, தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். 3, தமக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதில் முதல் காரியம் நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. தனிமையானவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 51, 1, 2. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் அவனை ஒருவனாயிருக்கையில், தனி ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. தேவன் தனிமையானவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. 51:1 நாம் இப்படி வாசிக்கிறோம். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி பிற்பாடு சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளையும் என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்களா, ஒருவனை அழைத்து நான் பெருக பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் நோக்கி பார்க்க வேண்டிய முதல் இடம் எதுங்க, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. கன்மலை இயேசு கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்தவொடனே கொஞ்சம் வேகமா வாசிங்க. 4வது வசனம், 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்ப நமக்காய் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவின் குழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும். ஒருவனாய் இருக்கையிலே அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவர் நம்மையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆமென். உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்துவுக்காக விட்டவர்கள் யாரும் தரித்திரர் ஆனதில்லை. ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் நிலங்களையாவது வீட்டையாவது மனைவி பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ அவன் இந்த பூமியிலே 100 பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் பெறுவான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனின் நிமித்தம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம், தனிமையானவர்களாய் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை கர்த்தர் என்ன செய்தாருங்க, ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா.
நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பதாக தனிமைப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் எங்கே இருந்தான்? நீங்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிப்பீர்களே ஆனால், ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே தன் தகப்பனோடும் தன் மனைவி தன் சகோதரனோடும் அவன் என்ன செய்தான்? இருந்தான். அங்கே அவன் தகப்பன் மரிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நீ உன் ஜனத்தையும், வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா அப்படிங்கிறார். ஆனால் இவருக்கு மனசு இல்லை. யாரை விட மனசு இல்லை? லோத்தை விட மனசு இல்லை. அல்லேலூயா. இந்த லோத்து யாருங்க? சகோதரனின் மகன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருக்கு யாருங்க? ஏதோ ஒரு உறவு. சித்தப்பாவோ பெரியப்பாவோ, அண்ணன் பையனோ தம்பி பையனோ, சரிங்களா? ஆமா, ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு முறையில் அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? கூட கூட்டிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? லோத்தை அவனை விட்டு பிரிக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவர் தனிமைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற தனிமைக்குள்ள வராம, ஆண்டவர் விரும்புகிற தனிமைப்படுத்தலுக்குள் வராம தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள சொல்லுங்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை விட்டு லோத்தை பிரித்து கர்த்தர் என்ன செய்றாருங்க? ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் கூட ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, ஆமென், ஆண்டவர் விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு உங்களை தனிமைப்படுத்தி அப்புறம் தான் என்ன செய்வாருங்க? ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். நிறைய நேரங்களில் நாம் தேவன் சொல்லியும் நிறைய காரியங்களை நம்மால் விட முடியவில்லை. ஆமென். நாம விடுகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க? விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அது எந்த உறவாய் வேணாலும் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம், பிள்ளையா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், ஆமென், அப்பா அம்மாவா இருக்கலாம். உன் தகப்பன் வீடு அப்படிங்கிற வார்த்தையை கூட நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஆமென். நிறைய பேருக்கு தகப்பன் வீட்டை என்ன செய்ய முடியலைங்க? சொல்லுங்க, விட மனசு வரமாட்டேங்குது. ஆமென். உடன் பிறப்பு, ரத்தத்தின், சொல்லுங்க, ரத்தத்தின் ரத்தம் பாஸ்டர் இல்லைங்க, விட்டாதான், தனிமைப்படுத்தினாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப லோத்து கூட இருக்கும் பொழுது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படலையா? அன்னைக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அவங்க பிரிவுக்கு காரணமே என்னன்னா, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். 2 பேருக்கும் இருந்த ஆஸ்தி பூமி தாங்க கூடாததா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இன்னும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க, ஒரு பெரிய ஜாதியாக்க, ஒரு வர்த்திக்க பண்ண விரும்புகிற ஆண்டவர், ஆமென், அவருடைய வார்த்தையின்படி அவரை தனிமைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தனிமையானவனை, ஆமென், அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். தகப்பன் வீடு, உடன்பிறப்பு, சகோதரன் சகோதரி உயரையே கொடுத்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆனால் இதை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, அருமையான அவருடைய வேலைக்காரன் எலெயாசர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், செல்வ சீமானா இருக்கிறார் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமையானால், ஆபிரகாமே, நீ தனிமைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். தகப்பன் வீடு, பாரம்பரியம் எல்லாத்தையும் மறக்கணும். கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா.
எப்படி பாஸ்டர் தகப்பன் வீட்டை விடுறது? எப்படி பாஸ்டர் உடன்பிறப்பை மறக்கிறது? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும்னா நீங்க தகப்பன் வீட்டை விடணும். ஆமென். விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்தை நீங்க விடணும். ஆமென். விக்கிரக ஆராதனையில மூழ்கி போயிருக்கிற சகோதர சகோதரிய பிள்ளைகளை விடணும். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் லகாய் ரோகியில என்ன செஞ்சாருங்களா? தியானம் பண்ணி கொண்டிருந்தாராம். தனிமையில தேவ சமூகத்தில் அவர் என்ன செஞ்சாருங்க? தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்குத்தான் ஒரு ரெபேக்காள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவர் எல்லாவற்றையும் விட்டு தனிமைப்பட்டு தேவனோடு போராடி ஜெபித்தார். அப்பொழுதுதான் யாக்கோபுக்கு பரிபூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். தேவனும் நீங்களும் தேவ சமூகமும் நீங்களும் என்கிற ஒரு தனிமைப்படுத்தலுக்கு நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். யோசேப்பே, நீ பல வர்ண அங்கி அணிந்து உன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பெரிய ஜாதியாய் உன்மேல் வைத்த தரிசனத்தை திட்டத்தை நான் ஆசீர்வதிக்க முடியாது. நீ தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். தகப்பனை விட்டு சகோதரர்களை விட்டு அந்நிய தேசத்திலே இரும்பில் அவன் பிராணன் என்ன செய்யப்பட்டிருந்ததுங்க? அடைபட்டிருந்தது. கர்த்தர் தனிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். உலகத்தோடு இணைந்திருக்கிற உறவுகளோடு இணைந்திருக்கிற எந்த மனுஷனையும் தேவன் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமே ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு தனிமைக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. அது ஒருவேளை உலக உறவுகளை விட வேண்டியதா இருக்கலாம். அது ஒருவேளை பாரம்பரியத்திலும் விக்கிரக ஆராதனையில் உழன்று கிடக்கிற உறவுகளை விட்டு தனிமைப்படுத்துவதா இருக்கலாம். அல்லேலூயா. அது ஒருவேளை ஆமென் நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ பிள்ளைகள், உறவுகள், இன்னும் உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், அவைகளை எல்லாம் விட்டு ஆமென். யாக்கோபு தன் மனைவி 4 பேர் பிள்ளைகளை எல்லாம் தனிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் ஆற்றின் கரையை கடந்து தனிமையாயிருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேகருக்கு தேவனோடு கூட நேரம் செலவழிக்க டைமே இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு தேவனோடு கூட தனிமையாய் நிற்க நேரமே இல்லை. காரணம் என்ன? மனைவி, பிள்ளைகள், உறவு, ஆடு மாடு, விவசாயம். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமேயானால் அவர் தனிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அதனால் இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்கு ஆசையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் அவர் சமூகத்தை, அவர் பிரசன்னத்தை, அவர் விரும்புகிற தனிமைப்படுத்தலுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த உறவு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த உறவை விட்டு விடுங்கள். அது ஒருவேளை உங்கள் இரத்த சம்பந்தமான உறவாக கூட இருக்கலாம். ஆமென். ஒருவேளை அது விக்கிரக ஆராதனையில மூழ்கி கிடக்கிற உறவாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதிகமாய் விரும்புகிற ஏதோ ஒன்றை விட்டு என் பிரசன்னத்திற்கு, என் சமூகத்திற்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதலுக்கு கர்த்தர் விரும்புவாரே ஆனால் அதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக, தகுதி இல்லாதவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறார். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் திரும்பவும் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு என்ன செய்கிறாருங்க? ஞாபகப்படுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. இந்த சத்தத்தை அப்பம் சுட்டு கொண்டிருக்கிற சாராள் கேட்ட பொழுது அவள் நகைக்கிறாள். என்ன சொல்லி நகைக்கிறாள்? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11, 12. ஆபிரகாமும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால்
ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவரானார், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. என்ன கேள்விங்க? அவருக்கு வயசாயிட்டு, நானும் கிழவி ஆயிட்டேன், கிழவனுக்கும் கிழவிக்கு இனி எங்க இன்பம் உண்டாயிருக்கும் அப்படின்னு யாரு கேள்வி கேட்கிறா? சாராள் அம்மா கேள்வி கேட்கிறா. அடுத்து ஆண்டவர், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். வாசிச்சு முடிங்க அந்த வசனத்தை. ம் 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 திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. சாராளுடைய கேள்வி என்ன? அவர் கிழவன், நான் கிழவி, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. ஆண்டவருடைய கேள்வி என்ன? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஹல்லேலூயா. இதுல சாராளின் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய கேள்விக்கு சாராளிடத்தில் பதில் இல்லை. ஹல்லேலூயா. அவள் மறுக்கிறாள், நான் சிரிக்கவே இல்லை என்று மறுக்கிறாள். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, நம்ம திரும்ப கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பாட்ட கூட கேள்வி கேட்டாங்க, நீ எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார் தாவீதை குறித்து, அவங்க பதிலே சொல்லலை. ஏன்னா எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம், எப்படி சொன்னாலும் சொல்லுங்க தப்பு நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் பதிலே வராது. ஆனாலும் டென்ஷன் வரும், கோபம் வரும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், கேள்விக்கான பதில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நியாயமாக கோபப்படலாம். ஆமென் சொல்லுங்க. சரி, அப்போ பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. எனக்கு தகுதி இல்லை, என் புருஷனுக்கு தகுதி இல்லை, வயசாயிட்டு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு தன் உள்ளத்தில் சிரித்த அந்த சாராளை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்களாம்? பலனடையும்படி செய்தார். கற்பம் பலனடையும்படி செய்தார், நினைத்தருளினார், ஆசீர்வதித்தார். 21:1-2 வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆண்டவர் அவர் சொல்லி இருந்தபடி கடாட்சிக்கிறவர், அவர் உரைத்தபடி ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் பலத்தின்படி அல்ல, உங்கள் தகுதியின்படி அல்ல, உங்கள் திறமையின்படி அல்ல. கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வாதம், கர்த்தர் உரைத்தபடி ஆசீர்வாதம். உங்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம். இது எப்படி ஆகும் என்று சாராளை போல ஒருவேளை நீங்க நம்பிக்கை இல்லாமலே இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார், அவர் உரைத்தபடியே நடக்கும். ஆமென். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போன, கற்பம் செத்து போன ஒரு ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்க அவரால் ஆகுமானால், ஆமென், நம்மையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். தகுதி இல்லாத நம்மையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். அவர் வார்த்தைக்கும் அவர் வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை உடைய நம்மையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்க கையில் தந்திருக்கிற, உங்க கரங்கள்ல வந்திருக்கிற சபைகளை சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சற்றேனும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவர் சொல்லியபடியே, அவர் உரைத்தபடியே உங்கள் மேல் கடாட்சிக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தன்னை தகுதியற்றவனாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்துகிறான். லூக்கா 18ஆம் அதிகாரம். ஆயக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். 13 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று 18-13 வாசிங்க. தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் ஒரு விசை கிருபையாயிரும் என்று என்ன செய்யறானுங்க? ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனல்ல இவனே
நீதிமானாக்கப்பட்டான். தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர், தன்னை பாவி நான் தகுதி இல்லாதவன் என்று சொன்ன அவனை கர்த்தர் நீதிமான் என்கிற ஆசீர்வாதத்தினாலே அவனை நிரப்பி பெருக பண்ணி அனுப்பினார். அல்லேலூயா, ஆமென். தேவன் தகுதி இல்லாத ஒருவனை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்மைப்படுத்துகிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். தகுதி இல்லாத ஒருவனை தேவன் என்ன செய்றாருங்க? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். இந்த மட்டும் நீங்க கொண்டு வர்றதுக்கு நான் எம்மாத்திரம். ஆடு மேய்ச்சவன் அரசன் ஆக்குகிறதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. சவுலிடத்திலே சொல்லும் பொழுது, இந்த தெல்லு பூச்சியவா என்று அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தாழ்மை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எதை குறித்தும் பெருமை பாராட்ட நமக்கு தகுதி இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிற எதுவும் நம்முடையது அல்ல, எல்லாம் தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தது. அல்லேலூயா. ஆமா, நன்மைகளா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம். ஆமா, எல்லாம் தேவன் தந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, அதுல பெருமைப்படவோ அதை பறைசாற்றி கொள்ளவோ நமக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜாதியே ஒரு பெரிய பெருமை. எங்க ஆளு. அல்லேலூயா. யாருங்களா? அதுல வேற ஒரு பெருமை, எங்க ஆளு. ஆமென், ஆமென். அப்படி இருக்காங்களா இல்லைங்களா? வசனம் சொல்லுது, ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. ஆமென். ஆமா, யாரும் எந்த இடத்திலும் உயர்வு தாழ்வுன்னு சொல்றதுக்கு வழியே இல்லை. எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், எல்லாம் தேவனால தோன்றினது. இந்த உயர்வு தாழ்வெல்லாம் மனுஷனா சிருஷ்டித்து கொண்டது. மற்றவர்களை அடிமைப்படுத்த அவர்களை தாழ்மை உள்ளவர்கள் என்றும் தன்னை உயர்வுள்ளவர்கள் என்றும் அவனே ஏற்படுத்தி கொண்டது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் அவர் பார்வையில சமந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால எதை குறித்தும் பெருமை பாராட்ட நாம் தகுதியானவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒரு உயரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவன் நம்மேல் வைத்த இரக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அதனால தேவன் தகுதி இல்லாதவனையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண அவரால் ஆகும். ஆமென். பாருங்க, வேதத்துல சகரியாங்கிற மனிதனிடத்துல ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவனுக்கு யோவான் என்று என்ன செய்ய வேண்டும்? நீ பெயரிட வேண்டும். ஆமென். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாயிருப்பான். நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியலைங்க? தேவ வார்த்தையை விட தன் தகுதியை பார்த்து விசுவாசிக்க முடியவில்லை. அவரும் அதைத்தான் சொல்றாரு, எனக்கு வயசாயிட்டு, எங்கள் வீட்டம்மாவுக்கு வயசாயிட்டு, எப்படியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஆமென். ஆமா, சொன்ன வந்தவனுக்கு பெரிய கோபம். நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற காபிரியேல் என்கிற தூதன், நான் சொல்றது உன்னால என்ன செய்ய முடியல? நம்ப முடியலையா? வயசலா. அதனால இப்பொழுது நீ என்னவா மாறணும்? ஊமை, பேசக்கூடாது. நீ என்னைக்கு நம்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டுன்னு சொல்றேன், அன்னைக்கு தான் உன் வாய் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? ஊமை ஆக்கிட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கும் அந்த கிருபை தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். கேள்விக்கு பதில் இல்லாத பொழுது ஊமையாகணும்னு சொன்னா திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க? கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருவேளை யோவானுக்கு சகரியாவுக்கு வாய் திறந்திருந்தா இன்னும் 1000 கேள்வி கேட்டிருப்பார். வீட்டம்மாவட்டையும் போய் கேட்டிருப்பார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாரு, இதெல்லாம் நமக்கு நடக்குமா? அங்கேயும் எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டிருப்பார். அதனால தான் பார்த்தார் தேவதூதன், வேண்டாம் பூட்டிடுவோம் அப்படின்னு ஒரு பூட்டை போட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் தகுதி இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தணும்னா வாயை பூட்டணும். அல்லேலூயா. ஆமாம், வாயை கொஞ்சம் என்ன செய்யணுங்க? பூட்டணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் வந்துட்டு அப்படின்ட்டு சும்மா வாயை திறக்கப்படாது. அல்லேலூயா. வாயை பூட்டினாதான் முழுசாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தருடைய காரியங்களை வசனிப்பதற்கு மாத்திரம் வாயை திறந்தால் போதும். அல்லேலூயா. சும்மா கேள்வி கேட்கறதுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறதுக்கும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறதுக்கும் வாயை திறக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு வாயை விரிவா திறக்கப்படாது. ஐயோ, ஆமென் சொல்லுங்க. உங்களை பற்றி பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவரை துதிக்க வாயை திறக்கணும். ஆமென். ஆமாம், மற்றவங்களை பற்றி பேசுறதுனா கரும்பு திங்கிற மாதிரி நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. 2 பேர் பேசினாவே அடுத்தவங்களை பற்றி பேச்சாதான். வேண்டாம். 2026 எங்கள் கிரேசி சொன்ன மாதிரி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். பக்கத்தில் இல்லாத ஒரு ஆளை குறித்து இன்னொரு ஆள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு. பேசலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது நல்ல பழக்கம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப தனிமை ஆனவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர், தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்களா, ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு தகுதி அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. படிப்பு இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். நல்ல திறமையாக இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் இல்லாதவர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஷைன் பண்ணவங்கள், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தவர்கள படிப்பறிவு இல்லாத எத்தனையோ 1000 பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 ஏசன்னா, ஒரு தாமஸ் ராஜ் ஐயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய தகுதியின்படி அல்ல தேவ திட்டம், நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய ஒப்பு கொடுத்தலின்படி தான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு நம்மை விட்டு கொடுப்போமே ஆனால், ஆமென், கல்வி இருக்குதோ இல்லையோ, அழகு இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, பேக்ரவுண்ட் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மை உயர்த்த அவரால் ஆகும். ஆமென். ஒரு தகுதி தேவையில்லை. மோசே சொல்லுகிறான், நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற வேற யாராகிலும் அனுப்பு. என்ன பேசி உம்மோடு முகமுகமாய் பேசின பின்னும் நான் இன்னும் திக்குவாயும் மந்த நாவு, எனக்கு பேசுறது கூட தகுதி இல்லை, என்ன அனுப்பாதீங்க. அவர் சொல்றாரு, இல்லை, தகுதி இல்லாதவனையும் என்னால் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். ஆமா, 80 வயசு ஆனா என்ன, வாக்கு வல்லவனா நீ இல்லாம இருந்தா என்ன, நான் அழைக்கிறேன், நீ கீழ்ப்படிந்து வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்திற்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தகுதி இல்லாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க ஒருவேளை நினைக்கல, ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல வசனமே எனக்கு படிக்க தெரியாம, நல்ல பாட தெரியாது, இப்படி இருக்கிறேன்னு, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தகப்பன் இல்லாத வளர்ப்பு பிள்ளையா இருந்த ஒரு எஸ்தர் ராஜாத்திய ராஜாவா ராணியாக கர்த்தரால முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை, தகப்பனால் மறக்கப்பட்டவனை தனிமையான தாவீது ராஜாவாக்க தேவனால் முடியும். ஹல்லேலூயா. கல்வி அறிவு இல்லாத மீன் பிடிக்கிற ஒரு மனிதனை அப்போஸ்தலர்களுக்கு தலைவராக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால் எல்லாம் கூடும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. தேவனால முடியும். சபையே கல்வியறிவு இல்லாத ஒருவனை கொண்டு கட்டவரால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அதனால தகுதி இல்லாதவர்களையும் கர்த்தர் என்ன செய்றாருங்க, ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு தேவை பொறுமை, நமக்கு தேவை விசுவாசம், நமக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தையின் பேர்ல நம்பிக்கை. மூன்றாவதாக, தமக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். ஆதியாகமம் 24:1 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் எப்படிங்க, வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்தில், அவனுக்குள்ளான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். 35வது வசனம் பாருங்க, 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து அவர் சீமானாயிருக்கிறார். ஆடு மாடு வெள்ளி பொன்னு, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள்
கழுதைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தமக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆமென் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் ஆஸ்தியை மாத்திரமல்ல, அவன் செல்வ சீமானாய் எல்லாருடைய பார்வையில காணப்படும்படி, அவனுடைய வேலைக்காரன் எஜமான் செல்வ சீமான் என்று அறிக்கை செய்யும்படி ஆமென் கர்த்தர் அவனை என்ன செய்தாருங்க? ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. யோபு 1 அதிகாரம் 10வது வசனத்துல யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில பெருகிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குரியதை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து அவன் பாதுகாக்கிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அவன் சம்பத்து தேசத்தில் பெருக பண்ணுகிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்கள் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து உங்களுக்குரிய எல்லாவற்றையும் வேலை அடைத்து உங்கள் சம்பத்து பெருகும்படியாய் செய்ய நாம் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க சம்பத்து தேசத்துல பெருகும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா சொன்னீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய வீட்டை நமக்குண்டான எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நிச்சயம் இந்த 2026ஆம் ஆண்டிலே தேவன் அப்படி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மளை பார்க்கும்போதே இவர்கள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தெரிகிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது 2026ஆம் ஆண்டில் அப்படி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். உங்களுடைய சுபாவங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல வைப்பார். அல்லேலூயா. உங்க பொறுமையை பார்க்கும் பொழுது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்ல வைப்பார். உங்க தாழ்மையை பார்க்கும் பொழுது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தராகி இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்ல வைப்பார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற ஆஸ்தி, நமக்கு இருக்கிற பகட்டை பார்த்தல்ல, நம்முடைய பொறுமை, நம்முடைய சொல்லுங்க தாழ்மை, நம்முடைய சாந்த குணம், இதை பார்த்து சொல்லணும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நாமத்திற்கு மேன்மை, அதுதான் ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. அல்லேலூயா. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட கோடீஸ்வரனா இந்த உலகத்துல தேவனை அறியாதவன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா என்ன கிடையாதுன்னா தாழ்மை கிடையாது, அன்பு கிடையாது, சாந்த குணம் கிடையாது, பொறுமை கிடையாது. ஆமென். இதெல்லாம் தேவனை ஆராதிக்கிற தேவனால கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுவோம். அவைகளை நாம் விரும்புவோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண நாம் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தில் திருப்பிக் கொள்வீர்களே ஆனால், அங்கே கித்தியனாகிய ஓபேத் ஏதோமை குறித்து, அவனுடைய வீட்டை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:11 வாசிங்க. கர்த்தருடைய பட்டி வீட்டில் 3 மாதம் இருக்கையில் ஓபேத் ஏதோமின் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்போ ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருந்துச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். 3 மாதத்திற்கு ஒரு உயர்வை, 3 மாதத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை, 3 மாதத்திற்கு ஒரு மேன்மையை ஒரு முறை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 3 மாதம் தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இடைவிடாம செய்ய நீங்க தீர்மானிப்பீர்களேயானால் உங்க வாழ்க்கையில தேவனால் ஒரு உயர்வு நிச்சயமாய் வரும். தேவனால் ஒரு பெருக்கம் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. கணவன் மனைவியாய் அதிகாலை நீங்கள் குடும்பமாய் 3 மாதம் தொடர்ந்து ஜெபிப்பீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆனா அதுக்கு தான் நம்மால எத்தனை பேர் காலையில இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கை தூக்குறதுக்கு எப்போ எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க? ஆயத்தமா இருக்கணும். ஆமென். வாலிபர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா கை தூக்குறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தொடர்ந்து அதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய உயர்வை, புதிய மேன்மையை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கத்தக்கதாய், அநேகருடைய கண்கள் காணத்தக்கதாய் வெளிப்படும். அல்லேலூயா. உபவாசம் 3 மாசம் தொடர்ந்து அவன் ஒரு நாளை குறிச்சு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு உயர்வு, மேன்மை, ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய 2 காரியங்கள் தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த வசனங்களில் பார்ப்பீங்களா இன்னொரு நோக்கி பார்க்க வேண்டிய காரணம் இருக்கிறது. வானத்தை நோக்கி பாருங்கள் அப்படின்னு. வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனாவது வசனம்? 6வது வசனம் வாசிப்போம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். ஒளிந்து போகும் பூமி வஸ்திரத்தை போல் பழசா போயிரும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். நல்ல கவனிங்க, வசனம் சொல்கிறது என் ரட்சிப்போ என்றென்றைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நிலையானது, நிலையானது தேவன் தருகிற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்காக தேவன் தருகிற மேன்மை, அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு 3 மாசம் தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், தொடர்ந்து நீங்கள் உபவாசிப்பீர்களே ஆனால், தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை ஒழுங்கா 3 மாசம் செஞ்சீங்கன்னா நீங்க விரும்புகிற ரட்சிப்பு, நீங்க விரும்புகிற மேன்மை வரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். குடும்ப ஜெபம் தவறாமல் நடக்கணும், வேத வாசிப்பு தவறாமல் நடக்கணும், உபவாசம் தவறாமல் நடக்கணும், 10 மணி ஆராதனை தவறாமல் இருக்கணும், 3 மாதம் திருப்பந்தி தவறாமல் எடுக்கணும். அல்லேலூயா. 3 மாதம் குற்றம் இல்லாத மனசாட்சியை நீங்கள் காத்து கொள்ளணும். 3 மாதம் உங்கள் கைகள், பரிசுத்தமான கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க நீங்கள் பிரயாசப்படணும். இப்படி 3 மாதம் ஆமென். தேவனுடைய பெட்டி சாதாரணமானதல்ல, அதை தொட்டவன் செத்தான். அல்லேலூயா. அந்த பெட்டியை 3 மாதம் வீட்டுக்குள்ள வைத்திருப்பானே ஆனால் அவன் எவ்வளவு பயபக்தியா இருந்திருப்பான். அதனால அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆமென். நீங்க 3 மாதம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கும் தேவனை தேடுகிறதற்கும் உங்களை ஒப்பு கொடுத்தார். உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். மேன்மையான அழிந்து போகாத ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. அது லகுவானதல்ல. ஆமென். நீ வேணா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 3 மாசம் இடைவிடாத செபம், 3 மாதம் இடைவிடாத உபவாசம், 3 மாதம் இடைவிடாத வேத வாசிப்பு, 3 மாதம் இடைவிடாத தேவனை தேடுகிற, தேவனுக்கு கொடுக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஆமென் ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எப்படிப்பட்டவருங்க? தனிமையானவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? தகுதி இல்லாதவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? தமக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஆண்டவர். உங்ககிட்ட இருக்கிற எது கொஞ்சமா இருந்தாலும் அதை நிச்சயம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். 5 அப்பம் 2 மீன் அவர் கைக்கு வந்தா நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் கரத்துல கொடுத்து அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் அறிவு இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் தான் ஞானம் இருக்கு, பிரச்சனை இல்லை. அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமன். ஞானத்தில் குறைவுள்ளவனை சம்பூரணமா கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர்.
ஆமென். இன்னும் எனக்கு ஞானம் பத்தல, எனக்கு அறிவு பத்தலைன்னு சொல்ல காரணம் என்ன? இருக்கிற கொஞ்சத்தை அவர் கையில கொடுக்க நேரம் இல்லை. செல்போனுக்கு கொடுக்குற நம்ம ஞானத்தை, உலக காரியங்களை எப்படி செய்யறது அப்படிங்கிறது கொடுக்குற நம்ம ஞானத்தை ஆண்டவர் கரத்துல கொடுத்து அவன் தேவனுக்காக தேவ காரியங்களுக்காக செயல்பட நமக்கு மனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஆப் இறக்குனா என்ன செய்யலாம், எந்த எந்த காரியத்தை வச்சா எதுல இருந்து எடுத்தா ஸ்டேட்டஸ் வைக்கலாம், எல்லா ஞானமும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. யாரை பிளாக் பண்றது எப்படி, யாரை எப்படி என்ன செய்யறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்குரிய காரியம் மட்டும் ஞானமே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கானதான் பிரசங்கமே. ஆமாம், உங்களுக்கு தான் நம்பினீங்கன்னா உங்களுக்கு தான். அல்லேலூயா. தேவ காரியத்தில் ஞானத்தை கேளுங்க. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அறிவை பெருக்கத்தை தாங்கன்னு கேளுங்க. வாக்கு பண்ணினவர் விடுவாரா? வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆமென். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சொல்லுங்க நிச்சயம் கொடுப்பார். எங்க கொடுத்துட்டா நம்ம செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்க கேட்காமே இருக்கீங்க. அல்லேலூயா. எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது, உண்மைதான். கேட்டு கொடுத்துட்டாருன்னா அப்புறம் என்ன செய்யணும்? எனக்கு சுவிசேஷமா அறிவிக்க தெரியாது, கேட்டு கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெரியாதுங்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, எனக்கு இது செய்ய தெரியாது, அது செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்புக்கிறது ரொம்ப ஈஸி. கடையில் வாங்கிருங்க, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேட்கிற எவனும் யாரா இருந்தாலும் கட்ட தருவார். ஆமென். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பைபிள் இது வரைக்கும் வாசிக்க தெரியாதான், வாசிக்க கேளுங்க. ஆமென். வசனம் இது வரைக்கும் மனசுல தங்கலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கத்த தருவார். நம்ம எத்தனை பேருக்கு சொல்றாங்க கேளுங்க கத்த தருவார்னு, நம்ம கேட்கறது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். என்ன தேவைங்க? பொறுமை தேவை. ஒரே நாளில் நடந்துறாது. ஆமென். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணிட முடியாது. இன்னைக்கு கேட்டு நாளைக்கு நீங்கள் வல்லவனா மாறிட முடியாது. கர்த்தர் கரத்தில் காத்திருக்க பலன், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆசீர்வாதம், நன்மை. ஆமென். எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ராஜா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. நோக்கி பாருங்க. நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் சிலுவை. நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமென். வானத்தை நோக்கி பாருங்க, பூமியை நோக்கி பாருங்க. அவையெல்லாம் அழிந்து போகும். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தலையை நாம் உயர்த்த வேண்டுமா, நாம் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டுமா? காரணம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வாசல் அண்டை வந்து நிற்கிறார். ஆகவே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆமென். நம்முடைய தலைகளை உயர்த்துவோம். கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உங்களை பெருக பண்ணும்படி விரும்புகிறார். தனிமையானவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் அநேகரை ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பதாக தேவன் தனிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமாம். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற சமுதாயத்தில், ஆமாம், உங்க குடும்பத்திற்கு நடுவில் உங்களை கர்த்தர் தனிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க படிக்கிற இடத்துல உங்களை தனிமைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை தனிமைப்படுத்தி ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் தனித்து வாசம் பண்ணணும். நீங்கள் தனிமையா தேவனுக்காக நிற்கணும். அதுதான் கர்த்தர் விரும்பும். உலகத்தோடு ஒத்து போகிறதல்ல, நண்பர்களோடு ஒத்து போவதல்ல, வேலை செய்கிறவங்களோடு ஒத்து போறதல்ல. நீங்கள் தனித்தவர்கள். நீங்கள் தனித்து நிற்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். நீங்கள் லோத்தோட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை முழுமையா பெற முடியாது. உங்களை கர்த்தர் செல்வ சீமானா மாற்ற முடியாது. எந்த உறவுகளை கர்த்தர் விட்டுவிட சொல்லுகிறாரோ அந்த உறவை விட்டுவிடுங்க. அந்த விக்கிரக ஆராதனையை விட்டுவிடுங்க. அந்த தேவன் விரும்பாத காரியங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. இல்லை நான் ரொம்ப நேசிக்கிறேன் லோத்த, இல்லை கட்டாயம் உன்னை விட்டு விலகணும். கட்டாயம் உங்களை விட்டு விலக்குனாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க நேசிக்கிற எந்த உறவா வேணா இருக்கலாம், நீங்க நேசிக்கிற எந்த காரியமா வேணா இருக்கலாம், நீங்க தேவனோடு தனிமைப்படணும். ஆமென். யாக்கோபே, உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தள்ளி யாப்போக்கு ஆற்றங்கரில் நீ தேவனோடு தனிமைப்படணும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொள்ளணும். உனக்கான ஒரு போராட்டத்தின் காலம். நீ போராடினாதான் உனக்கு ஜெயம். நீ போராடினாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஜெபத்திலே நான் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள் என்று பவுல் எழுதுகிறாரு. நம்ம போராடணும். ஜெபத்துல போராடணும்.
தேவ சமூகத்துல தனிமையாய் நம்ம போராடணும். ஆமென் ஆமென். தகுதி இல்லாதவனை ஆசீர்வதிக்கிறவர். தேவனை ஆசீர்வதிக்க தகுதி அவசியம் இல்லை, பலன் அவசியம் இல்லை, பேக்ரவுண்ட் அவசியம் இல்லை. நம்ம தேவனை சார்ந்து கொண்டா எந்த மனுஷனை எந்த உயரத்திற்கும் கொண்டு போக சர்வ வல்லவரால் ஆகும். ஆமென் ஆமென் ஆமென். உலகத்தின் ஒரு கோடியில் இருக்கிறவங்களை உலகம் அறியத்தக்க ஒரு பாத்திரமா மாற்ற அவரால் ஆகும். அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம். ஆமென். தமக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர், நமக்குரிய எல்லாவற்றையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண அவரால் ஆகும். ஒரு 3 மாசம் தேவனுடைய காரியங்கள்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல தீர்மானங்களை எடுத்து இடைவிடாம கணவன் மனைவியா குடும்பமா பிள்ளைகளா தேடி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு ரட்சிப்பை தருவா. கர்த்தர் நிச்சயம் ஒரு மேன்மை தருவா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் கணவன் ரட்சிக்கப்படலை. 3 மாதம் அதிகாலை ஜெபம், 3 மாதம் உபவாசம், 3 மாதம் வேத வாசிப்பு, 3 மாதம் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் உண்மை, 3 மாதம் திருப்பந்தி. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. தேவனுடைய ரட்சிப்பின் கரத்தை உங்கள் கண்கள் காணும். 3 மாதம் கர்த்தருடைய அன்பை அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் 3 மாதம் முழு இரவு ஜெபம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நின்று பாருங்கள். கர்த்தரின் ரட்சிப்பை காண்பீர்கள். நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் உண்டா? நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் உபவாசித்திருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், நான் வேதம் வாசித்திருக்கிறேன், நான் முழு இரவு ஜெபத்துக்கு ஓடி இருக்கிறேன், நான் சுவிசேஷம் ஊழியத்தை அறிவித்திருக்கிறேன், நான் காணிக்க தசம பாகத்தை வஞ்சிக்கல, 3 மாசம் நான் அதை செஞ்சிருக்கிறேன். சொல்ல உங்களுக்கு பதில் உண்டா? கர்த்தர் நிச்சயம் ரட்சிப்பை தருவா. அழிந்து போகாத ரட்சிப்பு. இந்த பூமி அழிஞ்சு போயிருங்க, நீங்க பாக்குற வானம் அழிந்து போயிரும். ஆனா அழியாத தேவ ரட்சிப்பு அப்படின்னு அதுக்கு எவ்வளவு பெரிய விளைக்கரையும் செலுத்தணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற நாம் மாடாய் உழைக்கிறோம், கடுமையாய் உழைக்கிறோமே. அப்ப விலையேறப்பட்ட அழிந்து போகாத ரட்சிப்பை பெற நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கேள்விக்கு உங்களிடத்துல பதில் உண்டா? நிம்மதியா தூங்கிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் ரட்சிக்கணும் எப்படி? முடியாதுங்க. விலைக்கரையம் செலுத்தணும், விலைக்கரையம் செலுத்தணும். விவசாயத்திற்கு எவ்வளவு விலைக்கரையும், உலக வேலைக்கு எவ்வளவு விலைக்கரையும், உலக ஆசீர்வாதங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறோமே தேவனுக்காக, தேவ சமூகத்துல. ஆமென். நேரத்தை செலவிடுவோம். கர்த்தர் நிச்சயம் நிச்சயம் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டை அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது, எல்லாருடைய கண்களும் கண்டது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சித்ததை ஆசீர்வதிக்கிறது எல்லார் கண்களும் காணும்படி தேவனால் செய்ய ஆகும். நீங்கள் 3 மாதம் உங்களை ஒப்பு கொடுக்க உங்களால் ஆகுமா? பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர், நம்முடைய தகுதி நம்மாலே அல்ல, நம்மை அழைத்த தேவனாலே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நன்றி. ஜெபத்திற்கு முன்பதாக ஏசாயா 51, 11, 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னால் முடிந்தவர்கள் நீங்கள் வேதத்தை திறந்து கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரருக்கு பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஆமை. அவர் ஆறுதல் செய்கிறவர். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். விசுவாசத்தோடு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே ஆராதனையின் வேலைக்காய் நன்றி. இந்த நாளில் நாங்கள் ஒன்றிணைந்து உங்கள் நாமத்தை உயர்த்தி பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே நம்முடைய வசனங்களை தியானிக்கவும் தேவன் கொடுத்த இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடும் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆண்டவரை ஆசீர்வதியும். ரத்த கொட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். கையிடுகிற வேலைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்க கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, மனுஷன் புல்லுக்கொப்பானவன். ஆண்டவரே, அவன் அழிந்து போகிறவன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஆறுதல் செய்கிற தேவனை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபைதார். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வருமானங்களை ஆசீர்வதிங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. நன்மை நாள் நிரப்புங்க. விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்தார் என்று வருகிற நாட்களில் சாட்சியாய் நிறுத்துங்க. தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சம்பத்து பெருகுவதாக, தேவ பாதுகாப்பு எல்லாவற்றின் மேலும் உண்டாயிருப்பதா.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்க நாம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு வாழ்த்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.